ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் 2 விஷயத்தை வந்து பிரைமரியாக இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வானதியுடைய காதல் ட்ராக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோழனுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நேற்று எபிசோடெல்லாம் முக்கியமாக இருந்த விஷயமா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழன் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி அவர் தப்பிச்சு வர போகிறாரா இல்லை வந்து நிலா அவரை புரிஞ்சுக்காமல் இருக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடுத்து ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. கார்த்திகாங்கிற கேரக்டரை அனுப்பிவிட்டாச்சு. இப்போ சேரனுக்கு ஜோடியே இல்லையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே இந்த கதையில பாசிட்டிவான இல்ல அதே சமயத்துல ஈஸியா வந்து காதல்ல விழுந்து இங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. கார்த்திகா வந்த மாதிரி தான் வானதியும் வருவாங்க. 2 பேருக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறதில்ல அத்தை பொண்ணுங்கிறத தவிர. ஸோ அதுக்கு பதிலா ஒரு வித்தியாசமான ட்ராக்கை கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி சந்தா யாதா அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சேரனுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அனீஷ்னு சொல்கிற பீகார் பையன் அவர் ஒருத்தர். ஸோ அவருடைய தங்கச்சின்னு தான் அந்த சந்தா யாதா வராங்க. இவங்கள தான் வந்து கடைசியாக வந்து ஒரு காதல் கதையாவோ இல்லை வந்து என் தங்கச்சியை கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனீஷ் கேட்டு மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இவர் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர அவங்க இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் ஆக என்னென்ன கஷ்டங்கள் இருக்க போகுது. வானதி என்னை கேட்கும் போதே ஒரு விஷயம் கேட்டாங்க, எல்லாரும் ஒன்றா தான் தூங்குவீங்களா, தனித்தனியாக தூங்க மாட்டீங்களான்னு. அதுக்கு இடமே இல்லையே. அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் இடத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. சிறகடிக்க ஆசை மாதிரி ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹாலில் ஒரு கப்பல் தூங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலில் நம்ம இதுக்கு அடுத்து வந்து என்ன விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இவங்க உள்ளர ஒரு வேளை வில்லியாக வந்து இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்களா, இவங்க வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்களா, இல்லை இவங்க வந்து ஸ்வீட்டாக தான் இருக்க போகிறாங்க ஆனாலும் வந்து வெளியேருந்து வேறு ஃபேக்டர்ஸ் பல்லவனுடைய அம்மா வந்து திருப்பி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த சேரன் சந்தா யாதா அப்படிங்கிற 2 கதாபாத்திரத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரையும் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே கார்த்திகாவை வேணான்னு சொல்லிட்டு இப்போ சேரனுக்கு கிடைக்க போகிறது ஒருவேளை வில்லியாக இருந்தால் அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நீங்கள் இந்த சீரியல்லையே உங்களுக்கு பிடிச்ச ஜோடின்னு யாரை நினைக்கிறீங்க, எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.